ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக, உம்முடைய வசனத்துல நாங்கள் வேரூன்றும்படியாக, உம்முடைய வசனத்தை நாங்கள் பற்றி கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த புதிய கிருபைகளுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களுக்கு கற்றுக் கொடும், ஆவியானவர் கற்றுக் கொடும். கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக நாமத்துக்கு நல்ல பிதா. இந்த ஆதி ஆகமத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதி ஆகமத்துல பார்த்துட்டு இருந்தது செவ்வாய்க்கிழமை நம்ம பார்த்தது எப்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், எப்படி அந்த பரம அழைப்பு பரலோக அழைப்பினால அழைக்கப்பட்டு எப்படி அவர் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுவதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. அவர் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அழைக்கும் போது நீங்க ஆதியாகவும் 22 அதிகாரத்துல என்ன எல்லா வேத வசனங்களும் இட் இஸ் இன்ஃபாலபிள், இது பிழை இல்லாதது. ஆண்டவர் நமக்கு அவருடைய மாறாத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொய்யுரையாத தேவன். சோ ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆதியாகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து ஸ்பெசிபிக்கான காரியங்களை சொல்கிறாரு. ஸ்பெசிபிக்கானா உன் தகப்பனையும் நீ என்ன பண்ணும், நீ நிச்சயமா உன்னுடைய ஊரு, உன்னுடைய இடத்த, உன்னுடைய சொந்தத்தை விட்டுட்டு அதை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது நம்ம குழம்ப தேவையில்ல, கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் தேராகு ஆண்டவர் அழைக்கல. ஏன்னா தேராகு ஒரு சிலை செய்கிற ஒரு கலைஞன். சிலையை செய்து வித்துதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது தேராகுடைய வேலை. சிலை செய்யறதுனால ஆண்டவர் தேராகு அழைக்காம இல்ல. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமுடைய இருதயம் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆண்டவரோடு கோஆபரேட் பண்ணும்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து அந்த முற்றிலுமாக அந்த ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணமாகிய மெசொப்பொத்தேமியா இடத்துல இருந்து ஆண்டவர் அழைத்து, நம்ம நேத்து செவ்வாய்க்கிழமை பேசணும், இட் இஸ் நான் ஸ்டாப். ஆரான்ல ஸ்டாப் கிடையாது ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாமுடைய தகப்பனும் கூட வந்ததுனால ஆபிரகாமால ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போக முடியவில்லை. ஆண்டவருடைய ஸ்பெசிபிக் இது என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும். ஆபிரகாம் ஆரான்ல எவ்வளவு நாள் இருந்தாருன்னு தெரியாது. ஆனா ஆரானை விட்டு கிளம்பும் போது அவருக்கு வயசு 75. ஆரான்ல எவ்வளவு நாள் இருந்தாருன்னு சொல்லி நமக்கு சொல்லப்படவில்லை. ஆரான்ல எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாருன்னு சொல்லப்படல. ஆனா ஆபிரகாம் ஆரான்லே இருந்து விட்டார். ஆண்டவருடைய இங்க நல்லா அவரு கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு பொறுமையா அவருடைய பிள்ளைகளை பொறுமையோடு சகிக்கிறவர். நம்மளை பத்தி ஆண்டவர் சகிக்க வேண்டியது நிறைய நேரத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நிறைய நேரத்துல நமக்கு சகிப்பு தன்மை வேணுங்கிறத விட ஆண்டவருக்கு நம்மளை நடத்தி போறதுக்கு மிகுந்த சகிப்பு தன்மை தேவை. ஆண்டவர் ஆபிரகாம் அடுத்தது கிளம்புற வரை பொறுத்து காத்திருந்தார். ஆரான்ல இருந்துட்டான் ஆபிரகாம். சோ இப்ப ஆண்டவருடைய அழைப்பு, நம்முடைய அழைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம அதுல நம்ம அதற்கு தகுதி உள்ளவர்களாக நடக்க வேண்டும். We have to walk worthy of the calling. தகுதி உள்ளவர்களாக நம்ம நடப்பதற்கு நம்ம ஆண்டவர் நம்ம மேல சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு தகுதி உள்ளவர்களா. இப்போ ஆபிரகாமுக்கு ஆரான்லயே இருந்தான்னா அவனுக்கு இந்த பழைய காரியங்கள் அவன் என்ன பண்ணியிருந்தது, பிடித்து வைத்திருந்தது. பழைய காரியங்கள் அவனை விடாம
ஆண்டவர் அழைத்த அந்த கானான் தேசத்துக்கு போக விடாம இடையிலேயே தடுத்து வைத்திருந்தது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த சிலுவைங்கிறது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரமோ அத மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிலுவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிவந்த சமுத்திரம் சிலுவையை குறிக்கிறது நமக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஜெனரலா எதுக்குன்னா, அந்த பழைய காரியங்களை கம்ப்ளீட்டா துண்டிச்சுட்டு ஆண்டவர் அழைத்த அந்த கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும், முழு மூச்சோடு விடாம நிக்காம வரணும். நிக்காம வந்தா கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு 11 நாள் தான் எகிப்துல இருந்து நடந்து வந்தா. ஆனா அவங்க நடந்து வந்த நாட்கள் 40 வருஷம் நமக்கு தெரியும். சோ இந்த சிவந்த சமுத்திரம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல இருந்து நம்மள என்ன பண்ணுகிறது, முற்றிலுமாக முழுமையா கம்ப்ளீட்டா நம்மள அதுல இருந்து நம்மள பிரித்து எடுக்கிறது இந்த சிவந்த சமுத்திரம். இந்த இந்த சிலுவை கூட நமக்கு இப்போ சிலுவையும் அதேதான். கடந்த கால பாஸ்ட் லைஃப், கடந்த காலம் முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றப்பட்டு நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய இந்த அழைப்புல ஒரு புதிய மேன்மையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் நம்ம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்புக்கு பாத்திரம் இல்லாம நடக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். இந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நம்ம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சிலுவை நம்முடைய வாழ்க்கையில, இந்த அழைப்புல சிலுவை தான் அடிப்படையான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்த்தோம். சிலுவை எதற்கு அடிப்படை? நம்முடைய ஆராதனைக்கு அடிப்படை, நம்ம சீஷர் ஆகிறதுக்கு அடிப்படை. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சிலுவை தான் அடிப்படை. இப்ப சிலுவையை அடிப்படையா கொண்டுதான் இப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அதே நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சீஷர் ஆகிறதுக்கு இந்த சிலுவை தான் நம்மள தொடக்கத்தை கொடுத்தது. விசுவாச வாழ்க்கையில இந்த அழைப்பினுடைய தொடக்கம் சிலுவையில் தான் நமக்கு கிடைத்தது. நம்முடைய சமாதானமும் நம்முடைய சாட்சியும் இந்த சிலுவையில தான் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பும் உலகத்தோடு நம்ம தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சிலுவையில தான், இந்த சிலுவையை வைத்துதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆண்டவரோடு நம்ம ஒன்றுபட்டு இந்த உலகத்திற்கு, பாவத்துக்கு செத்து, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாக, உலகத்தை நம்ம கம்ப்ளீட்டா பின்னாடி தள்ளிட்டு ஆண்டவரை நோக்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ இப்ப நம்ம பாவின்னு சொல்லி நம்ம என்ன ஆயிடுச்சு, முடிவாயிடுச்சு. பாவத்துக்கு தண்டனை நரகம். ஆனா இப்போ இந்த பாவி இப்போ சிலுவையை பார்க்க வேண்டும். சிலுவையை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு. இந்த சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை சிலுவைக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த சிலுவையை நாம் பார்க்கும்போது God first introduced me to the cross. ஆண்டவர் இந்த சிலுவையினுடைய மேன்மை, இந்த சிலுவையில எனக்காக ஆண்டவர் செய்தது, இந்த சிலுவையில எனக்கு கிடைக்க போகிற வெற்றி, இந்த சிலுவையில ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் எனக்காக இந்த சிலுவைக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த சிலுவையை நான் நோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆண்டவர் எனக்காக செய்தது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்க்கும், ஆண்டவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு கொடுப்பார். சோ இப்போ நம்ம சிலுவையை பார்க்கும்போது இந்த சிலுவையில ஆண்டவர் இயேசு தொங்கினார். பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில ஆண்டவர் தொங்க வேண்டியிருந்துச்சு. அது ஒரு அவமான சின்னமாக இருந்தது. ஏன்னா இது அவருடைய பாவத்தினால வந்த அவமானம் கிடையாது. நமக்காக அந்த அவமான சின்னத்தை ஏன்னா அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் விரும்பினதுனால, அவர் பிதாவை அன்பு கூர்ந்ததுனால, நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவர் அந்த ஷேம, ஒரு
அவமானத்தை, நிந்தைய என்ன பண்ணாரு? எடுத்து சிலுவையில பரலோகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில ஆண்டவர் தொங்கினார். ஏன் தெரியுமா? கிருபையின் மூலமாக கிருபையின் பிள்ளைகளை அவர் மீட்கும்படியாக அந்த சிலுவையை ஆண்டவர் தொங்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நம்முடைய தனிப்பட்ட சாட்சி அப்படிதான் எப்படி இருக்கணும்னா, தனிப்பட்ட சாட்சி நம்ம சிலுவையை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்க்க வேண்டும். இந்த சிலுவை என்னன்னா என்னை ஆண்டவரோடு கூட இணைக்கும். முதல்ல இந்த சிலுவை நம்ம சிலுவைய கன்சிடர் பண்ணணும். சிலுவையை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இது நம்ம சிலுவை எப்படிப்பட்டது? இது சிலுவையை நம்ம என்ன பண்ணணும்? I have to consider the cross. இந்த சிலுவை எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு? எனக்காக வானத்துக்கும் பூமிக்கு இடையே தொங்கினார். அவமான சின்னம் அது. என் மேல வைத்திருக்கிற அன்பினால, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான வாஞ்சையினால எனக்காக சிலுவையில் அவர் தொங்கினார். அது மட்டும் இல்ல, இப்போ என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் இந்த சிலுவையை நான் கன்சிடர் பண்ணணும். இந்த சிலுவையை கன்சிடர் பண்ணும்போது இந்த சிலுவை என்ன பண்ணணும்? என்னைய ஆண்டவரோட இணைக்கிற ஒரு இடமாக இருக்கும். சிலுவையில ஒரு பாவியும் பரிசுத்தமான கடவுளும் சந்திக்கிற ஒரு இடம் தான் சிலுவை. ஆண்டவர் நமக்காக பரிகார பலியானார். இந்த பலியின் மூலமாக பரிசுத்தமான தேவனை ஒரு பாவியான மனுஷன் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் சிலுவை. அதே நேரத்துல ஒரு பாவியான மனுஷன் பரிசுத்தமான கடவுளை சந்திக்கும் போது அதே இடத்துல ஆண்டவனுடைய பாவத்தை கழுவி இந்த உலகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவை வைக்கிறார். உலகத்திலிருந்து நம்மை பிரிக்கிறார். உலகத்திலே வாழ்ந்துட்டு உலகத்திலே இருந்துட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. சிலுவைக்கு வரும்போது உலகத்திலிருந்து முற்றிலுமாக நம்மை பிரித்து பரிசுத்தமான கடவுளை சந்திக்கிறதுக்கு, இந்த பாவி சந்திக்கிறதுக்கான ஒரு இடம் சிலுவை. சிலுவை பக்கத்துல வரும்போது, சிலுவைனா என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகமான பலி. நமக்காக அவர் தேவனாய் இருந்தும் தேவனாய் எண்ணப்படாமல் மனுஷ ரூபம் எடுத்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் நமக்காக நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. நமக்காக அடிக்கப்பட்டவர் ஆட்டுக்குட்டி. சோ அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்துறதன் மூலமாக அந்த பரிசுத்த தேவனை பரலோகத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு இணைப்பை ஒரு பாவி பெறுகிறான். அதே நேரத்துல இந்த பாவி சிலுவைக்கு வந்த உடனே இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை வருகிறது. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் கர்த்தருக்கு பகை. The friend of the world is the enemy of God. உலகத்தின் சிநேகம் கர்த்தருக்கு பகை. சோ நம்ம இந்த உலகத்துல இருந்தும் பிரிக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த ஒரு செத்து போன மனுஷனுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு செத்து போன மனுஷனை இந்த உலகம் அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவன் போயிட்டு எதுவும் செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது கிறிஸ்துவோடு மரித்தவர்களாக நாம் தேவனுடைய மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா ஆண்டவருக்குள்ள மரித்தவர்களாக இந்த உலகம் நமக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ உலகம் முற்றிலுமா நமக்கு டன் அவே, கம்ப்ளீட்டா அது நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக நம்ம உலகத்துல சாப்பிடக்கூடாது, வேலை பார்க்க கூடாது, நம்ம ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாரும் என்ன பண்றதில்ல, பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த உலகம் அப்படி
உலகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த உலகம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணும், இந்த உலகம் வந்து இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் எல்லாத்தையும் எதுவும் நம்ம உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே நம்புறோம், எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி பிலாசபி தத்துவங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா இந்த சிலுவை வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். சிலுவைக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்துல உள்ள எல்லா மதங்களுக்கும் சிலுவைக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்ப நான் சிலுவைக்கு வரும்போது நான் கிறிஸ்துவோட மரித்ததுனால இந்த உலகம் எனக்கு முற்றிலுமாக வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும். இப்ப ஆண்டவரோடு நான் எழும்புவதன் மூலமா, ரோமர் 6:6 ஆண்டவரோடு எழும்புவதன் மூலமா, ஏன்னா இப்ப நான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறேன். ரொம்ப முக்கியம். செத்து மட்டும் போல நான் உயிரோடு எழுப்பி இருக்கிறேன். செத்து மட்டும் போனா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நான் இப்ப என்ன பண்ணிருக்கிறேன், ஆண்டவரோடு நான் எழும்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு நான் எழும்பி இருக்கிறேன். அவனுடைய ஜீவனை கொண்டு நான் எழும்பி இருக்கிறேன். சோ இப்ப ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு எழுந்ததுனால நான் இப்போ ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவை என்னைய கனெக்டட் வித் காட், என்னை ஆண்டவரோடு இணைத்தது. ஏன்னா இது வந்து இந்த புதிய ஜீவன் மூலமாக, புதிய குணத்தின் மூலமாக, நியூ லைஃப், நியூ நேச்சர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய சிம்பிளா சொல்லணும், புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டி. நம்ம புது சிருஷ்டி, புதிய வாழ்க்கை உடையவன். இந்த வல்லமையின் மூலமாக நான் இப்போ ஆண்டவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தால் நிராகரிக்கப்பட்டார். ஆண்டவர் நிராகரிக்கப்பட்டு அவர் பாவத்துக்காக மரித்து ஆண்டவருடைய நீதி விளங்கும்படி அவர் எழுந்திருந்தார். ரெண்டு காரியம் வந்து ஒன்னா போகும். என்னன்னு பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? அழைப்பு இருந்தது. என்ன அழைப்பு? இந்த உலகத்தை விட்டு வெளியே வர அழைப்பு. அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்குது. இப்ப இந்த விசுவாசி எப்படி வர முடியும்? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ். எப்படி ஒரு விசுவாசி இந்த அழைப்பை பெற்றுக் கொண்டவன், அழைக்கப்பட்டவன், எப்படி ஆண்டவரை புரிந்து கொண்டு எப்படி வர முடியும்? அதுக்கு என்னன்னா ஒரு சிலுவை தேவை. சோ ரெண்டு காரியம். முதல்ல வந்து என்னன்னா, இந்த முதலாவது காரியம் ஆண்டவரோடு இணைக்கப்படுதல் நம்மள என்ன ஆக்கும்னா ஆராதனை வீரனா மாற்றும். பரலோகத்தினுடைய சிட்டிசனா மாற்றும். குடிமகனா, பரலோகத்தினுடைய சிட்டிசனா, பிரஜையா மாற்றும். முதல்ல உள்ள காரியம். முதல்ல என்ன? நம்ம இந்த சிலுவை மூலமா ஆண்டவரோடு இணைக்கப்பட்டோம். இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம். உலகத்தினுடைய ஆவியிலிருந்து பிரிக்கப்பட்டோம். நம்ம நார்மல் பீப்புள், நம்ம நார்மலா தான் எல்லா இடத்துக்கும் போவோம். பட் வந்து நம்ம டாஸ்மார்க் கடை வழியா போவோம். ஆனா டாஸ்மார்க்குள்ள போக மாட்டோம். நம்ம எல்லாருக்கூடயும் பேசுவோம். யாராவது நம்மகிட்ட கூட நம்மள வந்து பொறாமையா, எரிச்சலா பார்த்தா அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். சோ இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரோடு நம்ம எழுந்து இருக்கும் போது ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்படுகிறோம். நம்ம மரிக்கும் போது, இந்த உலகத்துக்கு மரிக்கும் போது உலகம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணப்படுது? அகற்றப்படுகிறது நம்ம வாழ்க்கையில இருந்து. நம்ம ஆண்டவரோடு எழும்பும் போது நம்ம ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணப்படுகிறோம். சோ இந்த முதல் காரியம் வந்து ஆண்டவரோடு கனெக்ட் பண்ற காரியம் என்னன்னா, நம்ம வந்து என்ன ஆகும்? ஆராதனை வீரரா, வொர்ஷிப்பரா மாற்றும். ஆராதிக்கிறவர்களாக மாற்றும். ஆராதனை வீரனாக மாற்றும். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஹெவன்லி சிட்டிசனா மாற்றும்.
அடுத்தது இந்த உலகம் முற்றிலுமா நம்மளை விட்டு அகழ்வது என்னன்னா, இந்த உலகத்துல என்னை சாட்சியாகவும் இந்த உலகத்துல அந்நியனாகவும் என்னை மாற்றும். இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு ஊரோட ஒத்து போகிறது பைபிள்ல சொல்லப்படல. ஊரோட ஒத்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன்னா ஊர் எப்படி இருக்குன்னா, ஊரோட ஒத்து போறதுன்னா, நம்ம இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோட ஜெபிக்கிறோம், எப்படியாவது ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனா நம்ம அவங்க கூட போயிட்டு ஊர் நினைக்கிற மாதிரி ஊருடைய இந்த உலகத்தினுடைய பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டையின் ஆவி, இச்சையின் ஆவி, பரிசுத்தம் இல்லாத ஆவி, இந்த மாதிரி மற்றவர்களை இழிவா பார்க்கிற ஆவி, அந்த ஆவிகள் நம்ம இருக்க போறது இல்லை. அடுத்து என்ன, இந்த முதலாவது ஆண்டவரோடு உள்ள இந்த கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணும்னா, திரைக்கு உள்ளாக கொண்டு வரும். திரை உள்ள நம்மள கொண்டு வரும். ஆண்டவருடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணு வரும், கொண்டு வரும். இந்த பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த பிரசன்னத்துக்குள்ள அடுத்தது என்ன, ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணப்படுதல். அடுத்தது என்னன்னா, நம்மளை இந்த 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 பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகும். பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பாவத்துல இருந்து என்னை பிரித்தெடுப்பார். இந்த அழைப்பே ரொம்ப முக்கியம். என்னன்னா, அந்த பாவத்துல இருந்து நான் பிரிக்கப்படுவது. சோ நம்மள ஆராதனை வீரராகவும் மாற்றும், அதே நேரத்துல நம்ம சாட்சியாகவும் மாற்றும். சோ அது மட்டும் இல்ல, என்னுடைய என்ன பண்ணனா, ஆண்டவரோடு என்னை சமாதானம் பெற்றவனாக இந்த சிலுவை மாற்றும். ஆண்டவருக்கு எனக்கும் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது. தேவாதி தேவனுக்கு எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அதே சிலுவை என்ன பண்ணுனா, இந்த உலகத்திற்கு பகைஞனா மாற்றும். உலக ஆவி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய கண்களை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன், பிசாசுதான் விபச்சாரம், வேசித்தனம், குடி, பொறாமை, எரிச்சல், சண்டை, மார்க்க பேதம், இது எல்லாத்தையும் என்ன பண்றான், பிசாசு எடுத்து விடுறான். அது இந்த உலகத்தினுடையது. இந்த உலகத்திற்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ, நம்ம உலகத்தை விட்டு நம்ம முற்றிலுமாக பிரிக்கப்பட்டவர்களா. உலகம் நமக்கு உலகத்தோட இப்போ ஃப்ரெண்டு கிடையாது. உலகத்தோட நம்ம பகை மாதிரி ஹாஸ்டைல். அது கூட நம்ம தொடர்பு வைக்கிறதுக்கு நமக்கு எந்த விருப்பமும் இல்லை. உலகத்தின் ஆவி. சோ முதல்ல என்னன்னா, முதல்ல இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் நம்ம என்ன பண்ணாது, இழுக்க முடியாமல் ஆண்டவரோட நம்ம தொடர்பு வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கூட நம்ம தொடர்பு வைத்திருக்கிறோம். சோ நம்ம நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாம அடுத்ததை நம்ம என்ன பண்ண முடியாது, விட முடியாது. இதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரோட உள்ள அந்த தொடர்புல உள்ள ஐக்கியத்துல, அதுல வர ஐக்கியம், அதுல உள்ள தொடர்பு, அதுல உள்ள சந்தோஷம், அதுல நம்ம சந்தோஷப்படாம இந்த இரண்டாவது காரியமாகிய உலகத்தை வெறுக்கிறது, பாவத்தை வெறுக்கிறது, இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்படுதல், உலகத்தினாலும் பிரிக்கப்படுதல் என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம சந்தோஷமா இல்லாட்டி மகிழ்ச்சி அல்லாடுன்னு ஆண்டுல எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உலகமா அதில் உள்ளவைகளும் ஒடிந்து போகும், அது வார்த்தையும் என்னென்றைக்கும் நிலைக்கும். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இச்சைகள் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது அவர் சந்தோஷத்தை, நமக்கு பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு இந்த சிலுவையினோடு ஐக்கியப்படுவது நம்ம சந்தோஷப்படாட்டி உலகத்தோடு ஐக்கியப்படுதல்தான் சந்தோஷப்படுவோம். இந்த முதல்ல நம்ம சந்தோஷப்படாட்டி ரெண்டாவது தான் சந்தோஷப்படணும். முதல்ல சந்தோஷப்பட்டா ரெண்டாவது நமக்கு தேவையில்லை.
அதுல நம்ம என்ன பண்ண மாட்டோம், நுழைய மாட்டோம். இதுக்குள்ள நுழைஞ்சிட்டா அதுக்குள்ள நுழைய தேவையில்லை. சோ நம்முடைய காதுகள் இதான் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம் எப்படி நம்ம கேள்வியினால வருது அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் செய்தி கொடுத்தேன். ஒரு கூகுள் மீட்ல ஒரு குரூப்புக்கு, ஜீசஸ் கால்ஸ்ல உள்ள மீட்டிங் கொடுத்தேன். விசுவாசம் எப்படி வருதுன்னா, நம்ம ஏன் கேட்கணும் வசனத்தை? நல்லா கேட்டு பாருங்க. நீங்க வசனத்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த காதுக்குள்ள அந்த வார்த்தை போகும்போது என்ன பண்ண, நிறைய பேர் காதுக்குள்ள வார்த்தை போகும்போது என்ன ஆகும்னா, அது நம்முடைய சிந்தைக்குள்ள போகும். ஆனா அடுத்த நிமிஷம் அதை நம்ம கரெக்டா கேட்டோம், நம்ம இருதயத்துக்குள்ள போகும். இந்த புது இருதயம் இருந்துச்சுன்னா அது அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன். நான் வசனத்தை வாசிக்கிறேன், நானே வீட்டுல இருந்து ஜோம் பண்ணுவேன், நானே தனியா ஜோம் பண்ணுவேன், நானே வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு மொத்தமா அழைச்சிருக்க மாட்டாரு, சபையை அடுத்தாப்புல அழைத்திருக்க மாட்டாரு. தனித்தனியா நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க, எப்படி வேணா வசனத்தை வாசிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருப்பார். ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன வைத்திருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை சபையா ஒரு ராஜ்யமா ஆண்டவர் அழைத்தார். ஒரு மனிதன் அழைத்து அதன் மூலமா ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கினார். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமா, ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, ஒரு மனிதன் மூலமா ஜீவன் வந்துச்சு, சபைக்குள்ள அந்த ஜீவன் வந்தது. அதனாலதான் சபை ரொம்ப முக்கியம். அதனாலதான் சபைக்கு எதிராக பிசாசு போராடுகிறார். சபைக்கு எதிராக பிசாசு போராடுவோம். என்ன போராடுவான்? நமக்குள்ள ஒரு மனம் இல்லாம இவங்க செய்யட்டும், அவங்க செய்யட்டும், நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு வரணும், நான் எதுக்கு செய்யணும் அப்படி சொல்லி என்ன ஒரு மனம் இல்லாம. அது மட்டும் இல்ல, நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டும் சபைக்குள்ள வர முடியாம, ரட்சிக்கப்பட்டவங்களை வர விடாம தடுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ பிசாசு செய்வான். ஆனா கடைசியில ஜெயிக்க போவது சபைதான். சிலுவையில ஆண்டவர் அவமான சின்னமா இருந்தா கூட அவர் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார், பிசாசு ஜெயித்தார், இந்த உலகத்தை ஜெயித்தார். சோ இந்த காதுகள், நான் ஆராதனை வீரனா இருக்கும்போது எனக்கு காதுகள் கேட்டுச்சுன்னா, நான் இந்த உலகத்துல, அதாவது கேம்புக்கு வெளியேன்னு சொன்னோம்ல, அது உலகத்துல இருக்கும்போதும் ஆண்டவர் சத்தத்தை என் காதுகள் கேட்க வேண்டும். பேருக்கு புரியுது? நான் என் ஆண்டவர் ஆராதிக்கும் போது, என் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல இல்லாட்டி இருக்கும்போது நான் ஆண்டவர் ஆராதிக்கும், ஆண்டவரே நன்றி சொல்லி சொல்லும்போது அப்படி ஆண்டவர் என் கூட பேசுறது, என் காது சத்தம் கேக்குது, ஆண்டவர் சத்தம், மெல்லிய சத்தம் கேக்குது. அப்படி கேட்க முடிஞ்சுதானால் நான் உலகத்துக்குள்ள, அதாவது பாவம் நிறைந்த இந்த பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசுடைய இச்சைகள், பிசாசினுடைய வன்மங்கள், பிசாசினுடைய போட்டி பொறாமைகள் இருக்கிற இடத்துல நான் போகும்போது அங்கேயும் ஆண்டுடைய சித்தத்தை கேட்க முடியும், கேட்டு ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்ய முடியும். இந்த உலகம் பிசாசினுடைய கையில இருக்கு. ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவன் கீழ்ப்படியாதனால பிசாசுக்கு இழக்க நேரிட்டது. இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை திரும்பவும் கொலோசியர் 2வது அதிகாரத்துல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆனா இப்போ ஒரு விசுவாசி சிலுவைக்கு வரும்போது, சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, ஆபிரகாம் அந்த அழைப்புல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவன் பரலோகத்தோட தொடர்பு படுத்தப்பட்டான், கனெக்ட் பண்ணப்பட்டான். அவனும் பரலோகமும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டான். சோ நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக, இந்த சிலுவை மூலமாக நம்ம உள்ள வந்தோம்னா அதனுடைய ரிஜெக்ஷன், ஆண்டவர் என்ன பண்ணப்பட்டாரு, முற்றிலுமாக அவர் மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டார்.
அந்த எல்லா பாவத்தையும் அங்க என்ன பண்ணாரு, முற்றிலுமாக அவர் சரி செய்து விட்டார். இந்த அழைப்பு வந்து என்னன்னா, நம்ம இந்த சிலுவைக்கு பக்கத்துல வந்து ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணப்படணும். அதுதான் அழைப்பு. ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் வந்து மெசொப்பொத்தாமியால இருந்து அழைக்கணும்? அங்கவே வச்சு நீ உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் அவங்க வந்து என்ன பண்ண, சிலுவைக்கு பக்கத்துல வந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு, குறிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு, குறிப்பான காரியங்கள் அவன் நடந்து, அந்த கானான் தேசத்துக்கு வந்து அந்த ஆண்டவரை சந்தித்து பரலோகத்தோடு இணைக்கப்படணும். இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்படணும். ஏன்னா இதுக்கு வந்து என்னன்னா, நம்முடைய மிக குறிப்பான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய சிறப்பு உரிமை என்னன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்படுவது. இந்த உலகத்துல உள்ள பாவங்கள் எல்லாம் நமக்கு அகற்றப்படுவது. அதே நேரத்துல கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த உலகத்தை சிலுவையில அறையணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்னுடைய நோட்ல படம் போட்டு வச்சேன். சிலுவையை போட்டு அது மேல உலகத்தை அறையிற மாதிரி. சோ இந்த உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கு. என்னை பொறுத்தவரை உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கு. உலகம் சிலுவையில அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன், உலகமும் எனக்கு மறிச்சிருச்சு. சிலுவையில அறியப்பட்டிருந்தா செத்து போச்சுன்னு அர்த்தம். நானும் செத்து போயிட்டேன், உலகமும் செத்து போயிடுச்சு. ஆனா நான் இப்போ என்ன பண்ண போறேன், இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டதுனால நான் அவரோடு கூட உயிரோடு எழும்ப போறேன். அவரோடு கூட உயிரோட நான் எழும்ப போகிறேன். உயிர் தெழுந்த இந்த வல்லமைக்குள்ள எழும்ப போகிறேன். ரோமர் 6வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியம். உலகம் மாதிரி நம்ம நடக்கிறது, உலகம் மாதிரி நடந்துட்டு சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றதுல இந்த எதுவும் கிடையாது. உலகத்துல இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு, உலகத்துக்கு போகும்போது உலகத்துல மாதிரி வாழ்ந்துட்டு, ஆண்டோடைய பிரசனத்துல போதும் ஆண்டோடைய பிரசனத்துல வாழ்றது கிடையாது. ஆண்டவருடைய ஆராதனை வீரராகவும் நம்மளை மாற்றும், வொர்ஷிப்பராகவும் நம்மளை மாற்றும். அதே நேரத்துல நம்மள ஆண்டவர் சீஷனாவும் நம்மை மாற்றும். ஆராதனை வீரனா நம்மளை மாற்றும், அது மட்டும் இல்ல நம்மள சீஷனாக மாற்றும். இப்ப முக்கியம் என்னன்னா, இங்க ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல எவ்வளவு நாள் ஆரான்ல இருந்தான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்தார், கிருபையாக காத்திருந்தார். பேஷன்ட்லி அண்ட் கிரேசியஸ்லி அவர் அழைத்தவர், அவர் இடம் கொடுக்கிறவரை பொறுமையாக காத்திருந்தார். இந்த இயற்கையினுடைய காரியத்துல சிக்கி கொண்டிருந்த ஆபிரகாம் விடுபடும் வரை ஆண்டவர் பொறுமையாக கிருபையோடு காத்திருந்தார். ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர் நம்ம முழுமையா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர். 100% ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு பாதி ஆசீர்வதிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பாதி ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் அதுக்கு பெரிய இல்லை. ஆண்டவர் நம்ம முழுமையா ஆசீர்வதிக்கப்பட்டா முழுமையா ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடையது. ஏன்னா முழுமையான ஆசீர்வாதம் எப்ப வரும்? முழுமையான கீழ்ப்படிதல் வரும்போதுதான். இந்த சிலுவைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது முழுமையான ஆசீர்வாதம், கம்ப்ளீட் பிளெஸ்ஸட்னஸ், முழுமையான ஆசீர்வாதம் முழுமையான கீழ்ப்படிதலின் மூலமாக வரும். ஏன்னா ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவர்.
ஆபிரகாம் சரி பரவாயில்ல, ஆரான்ல இருக்கு, ஆரான் பக்கத்துல தானே இருக்குது, கானான் தேசம் பக்கத்துல தான் இருக்கு, சரி இங்கே இருந்துக்கோ, என்ன பண்ண உடனே ஆசீர்வதிக்கிறேன். அங்க 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 மாதிரி ஆசீர்வதிக்க முடியாதையும் உன்னை ஓரளவு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றவர் கிடையாது நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சா 100% ஆசீர்வதிக்க நினைக்கிறவர். பூரண ஆசீர்வாதம். நீங்கள் யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்கள் பூரணமா ஆகும்படி, யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க, இதை போடுங்க. அதனால அவருடைய நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், சொல்லுங்க, நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி ஆண்டவர் சிலுவைக்கு வர சொல்லியிருக்கார். பொறுமையானது 6வது வசனம் போடுங்க, அதே இதுல யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்டு கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நிறைய பேர் இந்த சத்தியம், இந்த பாஸ்டர்கிட்ட போனா விடுதலாயிரும், இந்த பாஸ்டர்கிட்ட போனா விடுதலாயிரும், இந்த பாஸ்டர் போனா இந்த பாஸ்டர் எப்படி எல்லாம் சொல்லிடுவாரு, அந்த பாஸ்டர்கிட்ட போனா சொல்லிடுவாரு, இந்த பாஸ்டருக்கு வல்லம் அதிகமா இருக்கு, அந்த பாஸ்டருக்கு வல்லம். கடைசியில பார்த்தா இயேசுக்கு வல்லமே இல்லை. யாருக்கு வல்லம் இல்லை? யாருக்கு வல்லம் இருக்குதோ அவங்கள விட்டுட்டு, எதுல வல்லம் இருக்குதோ அதை விட்டுட்டு இவங்க தீர்க்க தரிசனத்தையும் இவங்க வரங்களுக்கு பின்னாடி போயிட்டு, வரங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சரியான வரத்தை கொடுத்து சபையை கட்டுகிறவர்களாக, சபையை கட்டுகிறதற்கு உடன் ஊழியர்களாக ஒவ்வொருவரையும் ஏற்படுத்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். எல்லாருக்கும் ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஆண்டவர் பரலோகத்துல மிகுந்த பலனை கொடுப்பார். அங்க இருக்க போற நாட்கள் பியூட்டிஃபுல்லா. நான் ஒரு ஆர்டிகிள் வாசிட்டுருந்தேன். சொன்னார், ஒருத்தர் கேட்டார், இன்டர்வியூ பண்ணார், ஒரு ஃபேமஸ் ரைட்டர், கிறிஸ்டியன் ரைட்டர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ட்ரைனிங் தான். இது ஒரு நித்தியத்துல நம்ம போறதுக்கு, இங்க வாழ போறது நம்ம மேக்சிமம் 80 இயர்ஸ், 80 வருஷம். ஆனா நித்தியத்துல வாழ போறது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். எவ்வளவு வருஷம்? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடானு கோடி வருஷம் அங்க வாழ போறோம். அதுக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் தான் இங்க, ஆயத்தம் தான் இங்க. நம்முடைய ஆயத்தப்படும் போது இங்கேயே ஆண்டவர் பரலோகம் மாதிரி நம்ம பண்ணா, பரலோகம் எப்படி நினைச்சு பாருங்க. யாக்கோபு 1:21 போடுங்க. யாக்கோபு 1:21. சோ ஆண்டவர் நமக்கு, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் 1:3 போடுங்க. 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. பவுல் சொல்றாரு, உங்களை பற்றி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம், உங்களை எப்பொழுதும் நான் உங்களை ஆண்டவரே நன்றி, உங்களுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நான் சொல்ல கடனாளியா இருக்கிறேன். ஏன்னா உங்க விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. நீங்க விசுவாசத்தோட ஆவலோட வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து, ஃபுல் ஒபீடியன்ஸ் brings full reward, full blessing, full blessedness. சோ இந்த ஆண்டவருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும், இல்லாதவன்ட்டு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும், இருக்கிறது நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். One who has, so to him that had more will be given,
சோ இல்லாதவனுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். சோ நமக்கு இப்ப இருக்கிற இந்த வெளிச்சத்துல நம்ம விசுவாசித்தோமானால் நமக்கு இன்னும் அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்படும். இந்த இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த வெளிச்சத்தின் மூலமாக இன்னும் அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்படும். ஏன்னா இது ஆண்டவர் நமக்கு மேல வைத்திருக்கிற அளவில்லாத மாறாத ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் அழைத்தது எப்படி தெரியுமா? நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு, இந்த இயற்கை வைத்திருக்கிற தடைகளை உடைச்சிட்டு, ஆண்டவர் இந்த இயற்கை ஆபிரகாம் என்ன பண்ணுச்சு? அவருடைய சொந்த பந்தம், அவருடைய ஊரு, அவருடைய மற்றவங்களுடைய ஐடியா, ஒப்பீனியன், கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து அவர் என்ன பண்ணிடுச்சுன்னா, கானான் தேசத்துக்கு வரவிடாம ஆரான்லயே அவரை செட்டில் ஆகிடுச்சு. இந்த உலகத்தோட உள்ள கனெக்ஷன் என்ன பண்ணிடுச்சு? அவரை முழு ஆசீர்வாதத்துக்குள்ள வரவிடாம பண்ணிடுச்சு. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறவர், ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கிறவர். இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு, ஆண்டவர் அனுதினம் கொடுக்கிற இந்த வெளிச்சத்தை வைத்து நம்ம நடந்தோமானால் இன்னும் நமக்கு அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான வெளிச்சம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் அதிகமா நமக்கு கொடுப்பார். அதிகமான கிருபைகளை கொடுப்பார், அதிகமான பலத்தை கொடுப்பார், அதிகமான வல்லமையை கொடுப்பார். சோ இந்த வார்த்தை வைத்திருக்கிற ஆண்டவர் என்ன பண்ண, எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு, இந்த இயற்கையான தடைகளை உடைக்கப்படும் போதுதான் நம்ம ஆண்டவருடைய அந்த மாறாத அந்த ஆசீர்வாதத்துல நுழைய முடியும். நான் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இயற்கை நம்ம தடுத்துட்டு இருக்கு. உன்னால இது செய்ய முடியாது, உனக்கு இதெல்லாம் தேவை, நீ இதெல்லாம் செய்யணும், இந்த பொறுப்பு இருக்குது, உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நீ இந்த ஆண்டவரை போய் தேடினா இதெல்லாம் நீ தியாகம் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு தடையா இருக்குது, இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நிறைய நேரத்துல கால்குலேட் பண்றவங்களா நிறைய நேரத்துல நிறைய பேர் நினைப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்டா நான் குடிக்க முடியாது, ரட்சிக்கப்பட்ட நான் படம் பார்க்க முடியாது, ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவருக்காக கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது, கானானை நோக்கி போகும்போது நான் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, நான் இஷ்டத்துக்கு நான் ஏதாவது பேச முடியாது, அதனால அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, கால்குலேட் பண்றது, இதெல்லாம் கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் உலகத்துல இருந்தேன்னா இந்த கஷ்டம்லாம் இருக்காது, உலகத்துல இருந்தா கண்டிப்பா முடிவு அழிவுன்னு இருக்கு, அது அவனுக்கு தெரியாது. சோ நம்ம இந்த கஷ்டத்தை கணக்கு போடுறதுக்கு பதிலா, இந்த தியாகம் பண்ணுமே தடை இருக்குதுன்னு கணக்கு போடுறதுக்கு பதிலா, ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்து, ஏன்னா நம்ம இருதயத்துல ஆண்டவரோட அழைப்பை நம்ம காதுகள்ல ஒலிச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நீ உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா. என்னுடைய 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உங்க பேரை போட்டுக்கோங்க, ஆபிரகாம் பதிலா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கீழே பாருங்க, அந்த 2வது வசனம் இன்னும் வாசிக்கவே இல்லை, ஒரு 1வது வசனத்துல ஒரு நாளா இருக்கும். 2வது வசனத்துல போடுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நம்பர் 1 உன்னை ஆசீர்வதித்து, நம்பர் 2 உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதம், 7 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லி மொத்த 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். சோ
இன்னும் உண்மையான அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் அடி எடுத்து வைக்கும் போது, விசுவாசத்துல ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நான் ஆண்டவருக்காக நான் செய்வேன், ஆண்டவருக்காக நான் என்னுடைய நேரத்தை, ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்களை நிறைய பேர் செய்யாதனாலதான் பெரிய பெரிய காரியங்களை அவங்களால என்ன பண்ண முடியும், செய்ய முடியல. சின்ன சின்ன காரியமாகி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பேசிக்கா ஒரு தசம பாகம் ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் தான். ஒரு அழிந்து போக ஒரு பொருள் அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஃபர்ஸ்ட் வேலையா நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை சின்ன காரியம் ஆண்டவர் கீழ்ப்படுகிறது. இதன் மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. நான் புதன்கிழமை ஆராதனையில கலந்துக்குவேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கலந்துக்குவேன். தூக்கத்தையும் நான் தியாகம் பண்ணி, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணா நான் தூக்கத்தை தியாகம் பண்ணுமே, ஐயோ நான் படம் பார்க்க முடியாதே, சீரியல் பார்க்க முடியாதே, இந்த பாவம் செய்ய முடியாதே, அந்த பாவம் இல்ல ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவர் மேல அன்பு கொண்டு, ஏன்னா உண்மையான ஆசீர்வாதம் அநேகம் ஆண்டவரிடத்துல உண்டு. இன்னும் யோபு 23:14 நினைக்கிறேன், இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட 3:14 தானே சொன்னேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. சோ இப்ப என்னன்னா, நம்ம கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா, விசுவாசத்தினுடைய கனி. விசுவாசத்தின் மூலமாக வருகிற கனி தான் கீழ்ப்படிதல். ஏன்னா இந்த விசுவாசம் என்ன பண்ணும்னா, ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு தொடர்பையும் ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். சிலுவை பக்கத்துல வரும்போது சிலுவை நம்மளை என்ன படிச்சு ஆண்டவரோட கனெக்ட் பண்ணிச்சு, உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சுது. ஆபிரகாம் இந்த இயற்கையான காரியங்கள்ல இருந்து விடுபட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, இப்படி வந்தனா நீ காண்பிக்க தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் சஜஷன் கொடுக்கல, போனா ஒருவேளை போகாமரு அப்படில, நீ நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி நீ பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் ஒரு ஹால்மார்க் வசனம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். ஆதியாகமம் 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஆண்டவர் நமக்கு சொன்னபடி நம்ம புறப்பட்டு போனோம்னா, இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இந்த ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்பதான் ஆண்டவர் சீஷத்துவம் 2 காரியம், சிலுவையினுடைய அடிப்படை 2 காரியம். ஒண்ணு ஆண்டவருடைய ஆராதனை வீரனா மாறுறது, அடுத்தது ஆண்டவருடைய சீஷனாய் மாறுறது. சீஷனா மாறுறதுக்கு வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், கேட்க வேண்டும். வசனத்தை கேட்காம நம்மளே ஒண்ணு பாருங்களேன், பிசாசுக்கு வசனம் தெரியாம இல்ல. பைதவே பிசாசுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கும் வசனம் தெரியும், அவனும் வசனத்தை பார்த்து நடுங்கிறவன். அதனால நம்ம நம்மளே புரிஞ்சுக்க முடியும், எனக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது பிசாசுனுடைய தந்திரம். ஆக்சுவலா உனக்கு தெரியும், நீ வாசி, வீட்டுல இருந்து வாசி, வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி சபை கூட எல்லாம் சேராத, தனியா நீ பாட்டுக்குரு அப்படின்னு சொல்றது பிசாசுனுடைய வஞ்சனை. நம்மை வீழ்த்துகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் என்ன பண்ணார், தனித்தனி அவயங்களா இணைத்திருக்கிறாரு, ஒன்றா இணைத்து. நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம், நம்ம பண்ணையும் ஆண்டோடைய மாளிகையுமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் மிடில் ஆஃப் த வசனம். சோ ஆண்டவர் நம்மள, இந்த பிசாசு இருக்கிறானே நம்மளை தனிமைப்படுத்தி அழிக்கிறதா அவனுடைய வேலை. இன்னைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து அவனை அழிக்க போகிறோம். ஒன்று சேர்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசை அழிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த கிளாஸ்ல ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு கீழ்ப்படியும்
இந்த பரம தரிசனத்துல இணைந்து நடக்கவும் கிருபை கொடுப்பீராக. இந்த கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அதில் முற்காக சின்ன சின்ன கீழ்ப்படிதல் தொடங்கி பெரிய கீழ்ப்படிதலாக சீஷனாகிற வரை நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.